ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யாக்கோபு 4 அதிகாரம் 17 வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவம். அநேகர் நினைக்கிறார்கள் கொலை செய்வதும் கொள்ளையிடுவதும் தான் பாவம் என்று சொல்லி. இல்லை, அநேக விதயங்களில் நாம் இதனுடைய வார்த்தையை அறியாமல் காணப்படுகிறோம். எனவே நீங்களும் நானும் இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது நாம் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போகக்கூடாது. Dear children of God, there are times people do not know what is sin and what is not sin. The word of God is very clear that if you know to do good, if you do not do it, then it is sin. If you know what is right, if you do not do it right, it is sin. That is very important. There are times people do not do good. That means they do evil. Doing good is a habit that comes from God. Our Lord Jesus Christ, when he was alive in this world, he was doing good to all the people. But at the same time, there was evil people, there was evil doers, they were doing evil things because they were influenced by demonic forces. The same way, even today in the world, there are people, they always do wrong things, they do evil things. Also, they are boasting about it, about their evil doings. We are not that kind of people. We are godly people. God says, if you know to do right, if you don't do it, it is a sin. அதோட பிள்ளைகளே, ஒரு மனிதன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போவானேயானால் அது அவனுக்கு பாவம். இந்த உலகத்துல நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்பதை பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டும். பிறர் நாம் இயேசுவின் பிள்ளை என்பதை நம்முடைய கிரியைகள் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களிலே வீம்பு காரியங்களில் மேன்மைப்படுத்தல் ஆகாது, மேன்மை பாராட்டக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. நாங்க யாரு தெரியுமா, நாங்க என்னெல்லாம் செய்வோம் தெரியுமா என்று சொல்லி தீமையான காரியங்களை செய்வதில் நாம் மேன்மை பாராட்டல் கூடாது என்று வேதம் சொல்கிறது. We should not boast about our evil doings. We have to be very careful. Our Lord Jesus is always with us. When he is with us, he will lead us into all the truth. He will always lead us into the right thing to do in our life. நம்முடைய வாழ்க்கையில சரியான காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் நம்மை நடத்துவார். அவருடைய பலத்த கரங்களுக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். நீங்களும் நானும் அவனுடைய வழியில் நடக்கக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் தேவனால் நடத்தப்பட வேண்டும். தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். We should be led by the Holy Spirit. We should be led by our God. That is very important. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தேவனால் நடத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தரும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை அங்கீகரித்தரணும், எங்களை ஆசீர்வதித்தரணும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், சகல நன்மைகளாலும் திருப்திப்படுத்தும். அற்புத அடையாளங்களை உடைய பிள்ளைகளுக்கு செய்தரணும். உடைய கரங்களில் தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். நன்மையானது என்னவென்று நாங்கள் அறிந்து அதன்படி செயல்பட கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தரணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.